எல்லாரும் வேத வசனத்துக்கு செல்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம். ஏழாம் அதிகாரம் 6வது வசனம். மறுபடியும் 6வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுதோ நம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டி இருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசி நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். நியாயப்பிரமாணத்திலிருந்து விசுவாசி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை குறித்து 7வது முறையாக இன்றைக்கு போதிக்க போகிறேன். போன வாரத்திலே நாம் போதித்தோம். எப்படி ஆவியிலே நாம் ஆவிக்குள்ளாக நாம் வாழ்கிறோம், ஆவியிலே வாழ்கிறோம், மாம்சத்தின்படி அல்ல, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, நாம் ஆவியின்படி வாழ்கிறவர்கள் என்கிறதை குறித்து போதித்தோம். நியாயப்பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று இங்கே சொல்லி இருக்கிறதே, எந்த விதத்திலே என்னென்ன விதத்திலே நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் நியாயப்பிரமாணத்திலிருந்து என்பதை குறித்து போன வாரத்திலே திட்டம் தெளிவுமாக நாம் போதித்தோம். முதலாவதாக நியாயப்பிரமாணத்தின் ஆக்கினை தீர்ப்பு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் சொன்னேன். அந்த விதத்தில் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணம் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தது, நம்மை கண்டனம் பண்ணினது, அதான் நம்மளை குற்றவாளிகளாக நிறுத்தினது. அந்த ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து அந்த விதத்தில் நாம் விடுதலையானோம். இரண்டாவது, நம்மை நீதிமான்களாக்க நியாயப்பிரமாணத்தை நம்பி இருந்தோமே, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை நம்பி இருந்தோமே, நற்கிரியைகளை நம்பி இருந்தோமே, அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விதத்தில் நியாயப்பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது, நியாயப்பிரமாணத்திலிருந்து எந்த விதத்தில் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் சொன்னேன், நம்மை பரிசுத்தராக்கும்படியாக, பரிசுத்தவான்களாக மாற்றும்படியாக நியாயப்பிரமாணத்தை நம்பி இருந்தோமே, நற்கிரியைகளை நம்பி இருந்தோமே, நம்முடைய யோகியதைகளை நம்பி இருந்தோமே, அந்த நிலை மாறி இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்படுவதில்லை, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நாம் பரிசுத்தமும் ஆக்கப்படுவதில்லை என்கிற அந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். அந்த விதத்தில் நியாயப்பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். நான்காவது ஒரு விதம் சொன்னேன், அது ரொம்ப முக்கியமான விதம். அது என்ன? எந்த விதத்தில் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த நியாயப்பிரமாணம் நம்மை பாவத்துக்கு தூண்டியது. நியாயப்பிரமாணம் வரை வருகிற வரை பாவத்தை குறித்த அறிவு எனக்கு இல்லை என்றார் அப்போஸ்தலன் பவுல். நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் பாவத்தின் அறிவு எனக்கு வந்தது என்றார். பாவத்திலிருந்து நம்மை காப்பதற்கு பதிலாக, பாவம் செய்யாமல் நம்ம தடுப்பதற்கு பதிலாக இந்த நியாயப்பிரமாணம் பாவம் செய்யும்படியாக நம்மை தூண்டினது. நியாயப்பிரமாணத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது நல்லதுதான் போதிக்கிறது. ஆனால் அது போதிக்கப்படும் போது நாம் பாவிகளா இருக்கிறபடினாலே, நாம் இருளடைந்திருந்தபடினாலே, நாம் பாவத்தில் விழுந்தவர்களா இருந்தபடினாலே, நல்ல காரியங்களை போதிக்கும் போது அதை நல்லபடி எடுத்துக்கொள்ளாமல் அது என்ன செய்ய வேண்டாம்னு சொல்லுதோ அதே நாம் செய்யும்படியாக தூண்டப்பட்டோம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழும் போது அதுதான் நடந்துகிட்டு இருந்து. நல்ல நல்ல நெறிகள் எல்லாம் போதித்தார்கள். ஆனா கடைசியில எதெல்லாம் போதிச்சாங்களோ எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு போதிச்சாங்களோ அதுதான் போய் நாம செய்தோம். அந்த நிலையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோம் என்று போதித்தேன். அதன் பிறகு இன்னொரு காரியத்தை ஆரம்பித்து அப்படியே விட்டுவிட்டோம். என்னால் நேரம் இல்லை, அதை இன்றைக்கு போவேன். அது என்ன? இந்த பழைய வாழ்க்கைக்கும் புது வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை அங்கே வலியுறுத்துகிறார் 6ஆம் வசனத்தில். அதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். என்னென்ன விதத்தில் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் பார்த்தாச்சு. இப்பொழுது பழைய வாழ்க்கைக்கு என்ன? நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இருந்த போது, அப்படி என்றால் என்ன? நாம் ரட்சிக்கப்படாமல் இருந்த போது, இன்னும் மாம்சத்துல தான் வாழ்றோம், அதை சொல்லல. ரட்சிக்கப்படாத வாழ்ந்த போது, ரட்சிப்பற்றவர்களாக, தேவனற்றவர்களாக, கிறிஸ்துவோடு உறவில்லாதவர்களாக, மறுபடியும் பிறவாதவர்களாக வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கும் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டவர்களாக, நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக நாம் வாழுகிறோமே, இந்த வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று அங்கே சொல்லுகிறார். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்னவாம்? அதை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக. ஊழியம் செய்யத்தக்கதாக ஏதோ பிரசங்கியார் ஊழியம் செய்யறது குறித்து இங்க பேசவில்லை. அதெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சில காரியங்களை நன்றாக விலகி கொள்ள வேணும். இதெல்லாம் ஊழியக்காரருக்குன்னு நினைச்சு வச்சிடக்கூடாது, கிடையாது. ஊழியம் செய்யத்தக்கதாக என்று சொன்னால் ரொம்ப ஜெனரலா அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியம் செய்யத்தக்கதாக என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவுக்காக எந்த விதத்தில் வாழுகிறோமோ அந்த வாழ்க்கையை குறித்து தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும்
கிறிஸ்துவுக்காக வாழுகிறான். அந்த விதத்தில் அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான், தேவனை சேவிக்கிறான், கிறிஸ்துவை சேவிக்கிறவனா இருக்கிறான், கிறிஸ்துவுக்கு என்று ஊழியம் செய்கிறவனா இருக்கிறான். நாம் எல்லாருமே ஊழியம் செய்துட்டு தான் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு கிரியை செய்து கொண்டு இருக்கிறோம். எப்படி வாழ வேண்டுமாம்? பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி. பழமை புதுமை இந்த ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அது போன வாரத்தில் கொஞ்சம் எடுத்து சொன்னேன். சிலர் இன்னும் பழசிலேயே இருக்கிறாங்க, இன்னும் புதுசுக்கு வரல. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் பழசிலிருந்து கடந்து அந்த லைனை தாண்டி புதுசுக்கு வந்தேன். என்றைக்கு புதுசுக்கு வந்தேனோ அன்றையிலிருந்து பழசுக்கு போகிற விருப்பமே கிடையாது. அது பூலோகத்துக்கு பரலோகத்துக்கு இருக்கிற வித்தியாசம் நிறைய பேருக்கு அது தெரியல. பரலோகத்துக்கு போன மனுஷனை பார்த்து, ஐயோ குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டியே, நீங்க வான்னு சொன்னா அவர் சொல்லுவார், ஐயோ குடும்பம்லாம் பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துக்குவார், நான் இங்க இருக்கிறேன், எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு. பரலோகத்துக்கு போனாலும் திருப்பி கூப்பிட முடியாது, வர பிடிக்காது. பாருங்கள், பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் உள்ள வித்தியாசம், இந்த பழசுக்கும் புதுசுக்கும் உள்ள வித்தியாசம் அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது விளங்குகிறது இல்லை. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக வாழுகிறது, அதற்கும் ஆவியின்படி வாழுகிறது, இதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இன்றைக்கு நான் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக வாழவில்லை, ஆவியின்படி வாழுகிறோம். இந்த பெரிய வித்தியாசத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்குமே அந்த பழசை நாம் திரும்பி பார்க்கவே கூடாது. அது பழசு, இது புதுசு. எதுல இருக்கீங்க நீங்க? பழசுல இருக்கீங்களா, புதுசுல இருக்கீங்களா? இன்னொரு விதத்தில் சொல்லுகிறார் அந்த வித்தியாசத்தை, அதையும் போன வாரம் சொன்னேன். அது என்ன? அது நியாயப்பிரமாணம், இது ஆவி. அங்க மோசே பாஸ்டர், இங்க பவுல் பாஸ்டர். ஹலோ, இன்னும் பேர் நிறைய பேர் எங்க எந்த பாஸ்டர் இருக்கிறாங்க? பாஸ்டர் மோசே கிட்ட இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணார்? அது ஆக்கினை தீர்ப்பை உண்டாக்கக்கூடிய ஊழியம் என்று போதிக்கிறது வேதம். அந்த வித்தியாசத்தை அந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக நம்முடைய யோகியதைகளை நம்பி, நம்முடைய நற்கிரிகளை நம்பி, அந்த மாதிரி போதிச்சு கற்பனைகளை போதித்து வாழுகிற அந்த வாழ்க்கைக்கும் ஆவியின்படி வாழுகிற வாழ்க்கை, ஆவியானவர் உள்ளே இருந்து நமக்கு உதவி, நாம் வார்த்தையை புரிந்து கொண்டு நாம் அதன்படி நடந்து உள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர் கொடுக்கிற வல்லமையின் மூலமாக வாழுகிற வாழ்க்கை இருக்கு. இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம். ஏணி வைத்தால் கூட அது எட்டவே எட்டாது. அந்த வித்தியாசத்தை தான் இன்றைக்கு போதிக்க போகிறோம். மறுபடியும் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அங்கதான் விட்டோம் போன முறை. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் இதை விளக்குகிற தலை சிறந்த அதிகாரம். பழசையும் புதுசையும் கான்ட்ராஸ்ட் பண்ணுகிறது, ஒப்பிட்டு பார்க்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன வித்தியாசமா? முதலாவது வித்தியாசம் இன்றைக்கு சொல்லுகிறேன். அந்த பழசுக்கும் புதுசுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக வாழுகிறது, வெறும் கற்பனைகளை போதித்து, நல்ல வேதத்திலிருந்து நல்ல காரியங்களை போதித்து, இப்படி செய்ய அப்படி செய்ய, அதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு போதிக்கிறதுக்கும், கர்த்தருடைய வார்த்தை ஆவியானவரின் வெளிச்சத்தின்படி போதித்து ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளாக இருந்து அவனை நடத்துகிற அந்த அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வித்தியாசத்துல முதல் வித்தியாசம் என்ன? அதிலே நியாய பிரமாணத்தோடு கூட நமக்கு நாம் எப்படி சம்பந்தப்பட்டிருந்தோம்? ஒரு வெளிப்படையான உறவு, அவ்வளவுதான். மையினால் எழுதப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு கற்பலையில எழுதி முன்னால வச்சாங்க, அதை பார்த்து பார்த்து வாழ்ந்தோம். இன்றைக்கு அப்படி இல்லையாம். சதையான இருதயங்களாகிய சதையான பலகைகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு கற்பனைகள் வெளியே இருந்தது. வெளியே இருந்த கற்பனைகளை பார்த்து அதை பின்பற்ற நாம் முயற்சி செய்தோம். இன்றைக்கு இந்த கற்பனைகள் உள்ளே நம்முடைய உள்ளத்திலேயே இருதயத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த ரெண்டுத்துக்கு உள்ள முதல் வித்தியாசத்தை கொஞ்சம் நாம் கவனிப்போம். பாருங்க, இந்த வெளிப்புறமான காரியத்துக்கும் உட்புறமான காரியத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? அன்றைக்கு வெளியே நல்ல நல்ல கற்பனைகள் இருந்தது, ஆனா உள்ள நம்ம அதை பாதிக்கல. உள்ள நம்முடைய உள்ளத்துல, மனதில், நம்முடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்தவில்லை. கற்பனை நல்லதுதான், அதை பலகையில எழுதி எங்க தொங்க போடலாம், மாட்டி வைக்கலாம், பொட்டியில வைக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். அது நமக்கு உதவல. நாம் உள்ள இருதயத்திலே, நம்முடைய சிந்தையிலே தீட்டுப்பட்டவர்களாக,
பாவிகளாக நம்முடைய உள்ளம் பாதிக்கப்படாத அளவுக்கு தான் வாழ்ந்து கொண்டு வந்தோம். கற்பனை அங்க இருந்தது, அது நம்மை உள்ளத்தின் அளவில் பாதிக்கவில்லை. இதை வாசித்தார்கள், 10 கற்பனை வாசித்தார்கள். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னாங்க, இதெல்லாம் செய்யணும்னாங்க, இப்படி நடக்க கூடாது, இப்படி நடக்கணும் போதித்தார்கள். அதெல்லாம் சரிதான். ஆனால் உள்ளத்து அளவிலே நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு அது ஏற்படுத்தவில்லை. இந்த புதிய வாழ்க்கையில என்ன வித்தியாசம் ஏற்பட்டுருச்சு? கற்பலகையில எழுதப்பட்ட கற்பனைகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது, அப்படி அல்ல. இப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். நமக்குள்ளாக நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இருள் நீங்கி ஒளி வந்திருக்கிறது. ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கு கற்பனைகள் என்கிறது ஏதோ வெளியே இருக்கிற கற்பனையை பார்த்து விட்டு உள்ள பாதிக்காத அளவுக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அல்ல. அந்த கற்பனைகள் இப்பொழுது உள்ளத்தின் ஆழத்தில் வந்து என்னை பாதிக்கிறதா இருக்கிறது, என்னை மாற்றுகிறதா இருக்கிறது. ஏதோ வெளிப்புறமா அங்க இருக்குது, அது நல்லது, அதை நான் பின்பற்ற முயற்சிக்கிறேன் என்று அல்ல. இப்பொழுது உள்ள இருந்து கொண்டே ஆவியானவர் அந்த கற்பனைகளை நிறைவேற்றும்படியாக எனக்கு வல்லமையும், எனக்கு திறனையும், எனக்கு அப்பேற்பட்ட ஆற்றலையும் அவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இதுக்கும் அதுக்கும் அதான் வித்தியாசம். அன்றைக்கு வந்து நல்ல நல்ல கற்பனைகள்லாம் இருந்தது. கோயிலுக்கு போனோம், 10 கற்பனை இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையாக்கு அப்படின்னு போதித்தாங்க. ஆனா உள்ளத்துல ஒரு பெரிய மாற்றம் இல்லை. இப்போ ஆவியின்படி வாழுகிறதுல என்ன மாற்றம் ஏற்பட்டுருது? உள்ளத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இப்ப கற்பனை ஏதோ வெளியே எழுதப்பட்ட ஒன்றல்ல, கற்பனை உள்ளத்திலேயே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தேவாதி தேவனே உள்ளத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டு இந்த கற்பனையின்படி நான் நடக்கும்படியாக, இந்த கற்பனையின்படி வாழும்படியாக, இந்த தேவனுடைய நியாயத்தின்படி வாழும்படியாக எனக்கு உதவி கொண்டிருக்கிறார். அதுதான் அந்த வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். இதைதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் பாருங்க, பிலிப்பியர் 2:13 இப்படியாய் அதை சொல்லுகிறார். பிலிப்பியர் 2:13, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். பாருங்க, விருப்பத்தையும் செய்கையையும் யார் உண்டாக்குகிறதாம்? தேவன் உண்டாக்குகிறார். பிலிப்பியர் 2:13, விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறார். எல்லாரும் சொல்லுவோம், விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறார். என்ன அர்த்தம்? தேவனுடைய நியாயத்தின்படி ஒழுங்கின்படி வாழும்படியாக, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும்படியாக, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும்படியாக, ஏதோ வெளியே இருந்து கொண்டு இப்படி செய்ய அப்படி செய்ய அப்படி செய்யக்கூடாது அப்படி அல்ல. உள்ளே இருந்து கொண்டு தேவனே விருப்பத்தையும் உண்டாக்குகிறார், செய்கையும் உண்டாக்குறார். அதுதான் முன்னால இல்லாம இருந்தது. அதுதான் பிரச்சனை. முன்னால பிரச்சனை தேவனுடைய பிரமாணத்துல இல்ல. பிரமாணம் நல்லதுதான். எங்க பிரச்சனை இருந்தது? உள்ள விருப்பமும் இல்ல, செய்கையும் இல்ல. தேவனுக்காக வாழ வேண்டும், இந்த கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்கிற விருப்பமும் செய்கையும் இல்ல. விருப்பம் இருந்தப்ப செய்க வரமாட்டேன், செய்யலான்றப்ப விருப்பம் வரமாட்டேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தோம். இப்பொழுது விருப்பத்தையும் செய்கையும் அவர் உண்டாக்குகிறார். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்த ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள உணர்ந்திருக்கிறீர்கள்? தேவனுடைய நியாயத்தின்படி ஒழுங்கின்படி வாழ வேண்டும் என்கிற விருப்பம், செய்கை, இது 2 இருக்குதுன்னு சொல்றவங்க கை எடுத்துக்கு பார்ப்போம். உள்ளத்துல உண்டாயிக்கொண்டே இருக்கிறது. நாம் 100க்கு 100 சரியானவர்களா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த உள்ளத்தில் விருப்பம் செய்கையும் ஆண்டவர் உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். நாம் மாறிக்கொண்டே வருகிறோம். ஒவ்வொரு நாளும் அதிலே முன்னேறி கொண்டே வருகிறோம். ஆகையால் அதுதான் பெரிய மாற்றம். அன்றைக்கு வந்து பிரமாணங்கள் எல்லாம் வெளியே இருந்தது, அதெல்லாம் நல்லதுதான். ஆனா விருப்பமும் செய்கையும் இல்ல, உள்ள பலன் இல்ல, உள்ள ஒரு திராணி இல்ல, அதை நிறைவேற்றும்படியா உள்ள ஒரு விருப்பம் கிடையாது. இன்றைக்கு அது இருக்கிறது. ஏனென்றால் உள்ளே ஆவியானவர் இருந்து நாம் ஆவியின்படி நடக்கிறவர்களா இருக்கிறோம். 2வது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு ஒரு நிமிஷம் போவோம். திரும்பவும் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி, எல்லாரும் சொல்லுவோம் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர். அதான் எங்க போனாலும் கரெக்டா பார்க்கணும். புதிய உடன்படிக்கை ஊழியக்காரர்கிட்ட இருக்குமா, பழைய உடன்படிக்கை ஊழியக்காரர்கிட்ட இருக்குமா? பாஸ்டர் மோசேயா, பாஸ்டர் பவுலா?
புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. இரண்டாவது வித்தியாசம் இதுதான். பழைய வாழ்க்கைக்கும் இந்த புதிய ஆவியின்படி உள்ள வாழ்க்கைக்கும் பழைய அந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்த வாழ்க்கைக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன? அந்த பழைய வாழ்க்கை எழுத்தின்படி அதை நிறைவேற்றினா போதும், அந்த அளவில் நாம் வாழ்ந்து கொண்டு வந்தோம். இப்படி சொல்லிருக்க, இந்த கற்பனையை நான் கை கொள்ள வேண்டும், எப்படியாவது அதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும், இதை நான் செய்யாத வரைக்கும் நான் பாவம் செய்யல, இதை செஞ்சாதான் பாவம், அப்படி யோசித்து கொண்டு வந்தோம். எழுத்தின்படி தான் பார்த்து கொண்டு வந்தோம். களவு செய்யாதிருப்பாயாகனா திருடினாதான் பாவம், நான் இதுவரைக்கும் திருடல ஆகியால் நான் பாவம் செய்யல அப்படின்னு எழுத்தின்படி அதை நாம் அதற்கு கீழ்ப்படிந்து எழுத்தின்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியம் தான் நமக்கு புரிந்ததே ஒழிய, ஆவியின்படி ஆவிக்குரியதா இருக்கிறது தேவனுடைய கற்பனைகள். ஆவியின்படி அதனுடைய சாராம்சத்தை புரிந்து கொண்டு அதன்படி செய்ய வேண்டும் என்கிறது நமக்கு புரியாமல் இருந்தது. பாருங்க, உங்களுக்கு முன்பாக வேறொரு தேவனை வைக்க கூடாது, எந்த சொரூபங்களை உண்டாக்கூடாது, வணங்கக்கூடாது எல்லாம் சொல்லி இருக்கு. விக்கிரகங்களை வணங்கக்கூடாது எல்லாம், அது நமக்கு புரியுது. அது செய்யாத வரைக்கும் நமக்கு சரி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதனுடைய சாராம்சம் என்ன? அந்த கற்பனையின் சாராம்சம் என்ன? அது வெறும் எழுத்த பார்த்தால் போதாது, அது ஆவிக்குறியா இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய சாராம்சம் என்ன? அதனுடைய சாராம்சம் என்னவென்றால், வெறும் விக்கிரத்தை வணங்காமல் இருக்கிறது இருந்தால் போதாது. இன்றைக்கு உண்மை என்ன? அநேக வாழ்க்கையில அப்படிப்பட்ட விக்கிரகங்கள் மற்ற விக்கிரகங்கள்லாம் இருக்கிறது. தேவனை முதலாவது வைக்காமல் மற்ற எதையாவது நாம் முதலாவது வைத்தால் அது ஒரு விக்கிரகம் போலதான். அதை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம், அதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனை நாம் முதலாவது இடத்தில் நம்முடைய வாழ்க்கையில வைக்காமல் மற்ற எதை வைத்தாலும் அது விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதுதான் அந்த ஆவிக்குரிய சாராம்சம், அந்த கற்பனையின் சாராம்சம். பாருங்க, மலை பிரசங்கத்திலே இயேசு போதித்தார், இதை ரொம்ப அழகா சொன்னார். அவங்க எல்லாம் எழுத்தின்படி விசுவாசிக்கிறவர்களா இருந்தார்கள் அன்றைக்கு இயேசுவின் காலத்திலே. அவர்கள் மத்தியில் அவர் பிரசங்கிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? கொலை செய்யாதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே. நீங்கள் வாசிக்கிறீங்க, எழுதி இருக்குது. கற்பனையை சொல்றார், 10 கற்பனை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உடனே அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம், அது 10 கற்பனை சொன்னதை விட ஜாஸ்தி சொல்றாரு. அவர் கிடையாது, 10 கற்பனை சொன்னதையே தான் அதனுடைய சாராம்சத்தை எடுத்து சொல்றார். அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்காங்க? நான் இதுவரைக்கும் கத்தி எடுத்து யாரையும் வெட்ட, நான் துப்பாக்கி எடுத்து யாரையும் சுடல, ஆகையால் நான் யோகியன். அவர் கிடையாது. உன்னுடைய உள்ளத்திலே உன்னுடைய சகோதரனை பகைத்தால், உன்னுடைய சகோதரனை முட்டாள் என்று சொன்னார், பகைத்தால் அந்த பகை உள்ளத்தில் இருக்குது. அந்த பகை பின்னாடி என்னவாகுது? கொலையா மாறுது. அந்த பகையே கொலை பாதகத்துக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப என்ன அந்த கற்பனையுடைய சாராம்சம் என்ன? சாராம்சம் என்னவென்றால் அன்பு. அதன் சாராம்சத்தை புரிந்து கொள்ளாமல் வெறும் எழுத்தடி அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்றை சொன்னார், இன்னொரு உதாரணத்தை சொன்னார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறது. உடனே எல்லாம் சொல்ல, ஐயோ நான் செய்யல, நான் அப்படிப்பட்ட தவறு எல்லாம் போறதில்லை, நான் ரொம்ப யோகியன் அப்படின்னு ஒரு கூட்டம், நான் ரொம்ப கரெக்டா இருக்கிறேன். அப்புறம் சொன்னாரு, கற்பனையுடைய சாராம்சம் என்ன? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகனா அந்த செய்தாதான் பாவம் என்று கிடையாது. ஒருவன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால் அவன் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு ஒரு பாவத்துக்கு போட்டார். எத்தனை பேர் விபச்சாரம் செய்யாதவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் இச்சையோடு பார்க்கிறவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு வரல, அவ்வளவுதான். இச்சை உள்ளத்தில் இருக்கிறது, மனம் மாறல, உள்ளம் மாறல, உள்ள அந்த அழுக்கு இருக்கிறது. வெளியில அந்த கிரியை நடப்பிக்கல, அவ்வளவுதான். அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க எழுத்தின்படி அதை செய்யல, ஆகையால் செய்யாத வரைக்கும் நான் பெரிய யோகியன் கொண்டிருக்கிறார்கள். இயேசு சொல்றாரு, புரியல, செய்யலன்றதுனால யோகியன் இல்ல, உள்ளத்துல என்ன இருக்கிறது அந்த சாராம்சத்தை புரிந்து கொள்ளவில்லையே. சாராம்சம் என்ன? அன்பு. அதை புரிந்து கொள்ள இல்லை. ஆகையால் தான் ஒரு பிசையன் இயேசுவிடத்தில் கேட்கிறான், எல்லா கற்பனைகளை விட பிரதான கற்பனை என்ன என்று. உடனே அவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தனை அன்பு கூறுவாயாக, அதே போல பிறனையும் அன்பு கூறுவாயாக. அவ்வளவுதான். 10 கற்பனையும் 2 ஆக்கிட்டாரு, குறைச்சு கொண்டு வந்துட்டார். ஒரு வார்த்தையில சொல்ல போனா 10 கற்பனை வேற ஒண்ணு இல்ல, அன்பு. அவ்வளவுதான் அதனுடைய சாராம்சம். அதுதான் அதனுடைய சாராம்சம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக போதித்ததை எடுத்துக்கொண்டு எழுத்தின்படி நான் செய்யலாகியால் நான் பெரிய யோகியன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களை சொல்றாரு, உங்க உள்ளத்துல என்ன இருக்கிறது? எந்த கண்ணோட பார்க்கிறார்? எப்படிப்பட்ட இச்சையோட பார்க்கிறார்? எப்படிப்பட்ட பகை உள்ளத்தில் இருக்கிறது? எப்படிப்பட்ட வெறுப்பு?
எப்படிப்பட்ட தீமை உள்ளத்திலே நினைத்துக் கொண்டிருக்கிறாய், எப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்துக் கொண்டிருக்கிறாய், அதுதான் பாவம் என்று சொல்லுகிறார். அன்புதான் அதனுடைய சாராம்சம். அதை புரிந்து கொள்ளாமல் தான் பரிசேயர்கள் என்ன பண்ணார்கள், வெறும் எழுத்தின்படி நடந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த புதிய வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு நாம் எழுத்தின்படி அல்ல, அதனுடைய சாராம்சத்தை புரிந்து கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஏன் இதெல்லாம் செய்கிறதில்லை? நாம நின்று கொண்டு நான் ஒருபோதும் இது செய்ததில்லை, நாம் ஒருபோதும் அதை செய்யக்கூடாது, அப்படி பிரசங்கம் பண்றது கிடையாது. நாம் என்ன சொல்றோம்? அன்பு நமக்கு இருந்தால், தேவன் அன்பா இருக்கிறார், அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணால் நாம் இச்சையோடு பார்க்க மாட்டோம், அந்த எண்ணம் வராது. அன்பு நம்ம ஆட்கொண்டிருந்தால், தேவன் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் நேசிப்போம், நல்ல விதத்தில் நேசிப்போம், தூய்மையான விதத்தில் பார்ப்போம், தூய்மையான விதத்தில் நேசிப்போம். அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் அப்படிப்பட்ட பகைகளை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு வாழ மாட்டோம். சகோதரனை குறித்த பகையை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு நாம் வாழ மாட்டோம். அன்பு அன்பு நம்மை ஆட்டுகிறபடினால், தேவன் அன்பா இருக்கிறார், அவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறபடினால் அதெல்லாம் செய்ய மாட்டோம். ஆகையால் தான் அதெல்லாம் செய்யறதில்லை. ஏன் செய்யறதில்லை? தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார், தேவன் என்னை ஆட்டுகிறார், அவர் இருக்கிறபடினால, அவர் அன்பா இருக்கிறபடினால, அன்பினால் நான் நிறைந்து இருக்கிறபடினாலே அதெல்லாம் செய்வது கிடையாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆவியின்படி வாழ்கிறது என்றால் வெறும் எழுத்தின்படி அல்ல, அது ஆவிக்குரிய அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு, அதனுடைய சாராம்சத்தை புரிந்து கொண்டு அதன்படி வாழுகிறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் பாருங்க, அவருக்கு அதுதான் பிரச்சனையா இருந்தது. அவர் யூதராக இருந்த போது, அவர் யூத மார்க்கத்திலே அவர் வாழ்ந்து கொண்டு அதன்படி செய்து கொண்டு நியாயப்பிரமாணத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்த போது எப்படிப்பட்ட பிரச்சனை அவருக்கு இருந்தது என்பதை அவர் விளக்குகிறார். அவர் சொல்லுகிறார், ஆறாம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனத்திலிருந்து, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். பாருங்க, மாம்சத்தின்படி வாழுகிறத பற்றி சொல்றாரு. என்ன மாம்சத்தின்படி? மாம்சத்தின்படி என்ன அர்த்தம்? நானும் என்னுடைய தனிப்பட்ட யோகியதைகளை நம்பி வாழலாம், மற்றவர்களோட எனக்கு அப்படி நல்லா வாழ தெரியுன்றார். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தவர் தான். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்புறுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். இப்படிதான் அவர் இருந்தார். பெருமை, நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். எல்லாரும் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனா இவர் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தப்ப எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்தது, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லுகிறார். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்த விளைவிலோ அவளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசுவை, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அந்த மாம்சத்துக்குரிய வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் என்று. அந்த வாழ்க்கை தன்னை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறது. நான் யோகியன், நான் குற்றஞ்சாட்டப்படாதவன், நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த ரிச் யங் ரூலர், அந்த ஐஸ்வர்யவான் வாலிபன் இயேசுவினிடத்தில் வந்து அவன் கேட்கிறான் இல்லையா, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறது எப்படின்னு. இயேசு சொல்றார், போய் கற்பனைகள் இருக்கிறதெல்லாம் செய்யன்னு. உடனே அவன் என்ன சொன்னான், நான் அதுல இருக்கிறதெல்லாம் நான் சின்ன வயதிலிருந்து செய்து கொண்டு வருகிறேன்னு சொன்னான். எவ்வளவு பெரிய பொய் பாருங்க. ஆகாய புழுகின்றாங்களா, அதுதான் அது. சின்ன வயதிலிருந்து நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருகிறேன். அப்பட்டமான பொய், யாரும் செய்ததே கிடையாது, செய்யவும் முடியாது. பெருமை, நான் சின்ன வயதிலிருந்து செய்து கொண்டிருக்கிறேன், நான் ரொம்ப யோக்கியமானவன், நான் ரொம்ப இப்படிப்பட்ட, நான் இப்படி வாழ்க்கையில பாருங்க, என் சின்ன வயசுல இருந்து இப்படிப்பட்ட ஆட்களை நிறைய பார்த்திருக்கிறேன். நான் யோகியனாக்கும், நான் இதன்படி செய்தவனாக்கும், நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குவாங்க. கடைசியில பார்த்தா எதுல யோகியம் சொல்றாங்களோ அதுலதான் யோகியம் இருக்காது. நியாயப்பிரமாணத்தின்படி வாழுகிறவன் குற்றஞ்சாட்டப்பட்டவனாக, தகுதியற்றவனாக மாறிவிடுகிறான். நான் நியாயப்பிரமாணத்தின்படி யோகியன் என்று சொல்லுகிறது இல்ல. எதன்படி யோகியன்?
இயேசு அவருடைய யோகியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய ரத்தம் என்னை சுத்திகரித்து கழுவி இருக்கிறது, அதன்படி நான் யோகியன். அதைத்தான் நாம் போதிக்கிறோம். பெரிய வித்தியாசம். அப்ப தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறது. இப்பொழுது யாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டுது ஆளை பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய ஆளே கிடையாது. இருக்கிறீங்களா? இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டாத ஆட்களை பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய ஆட்களே கிடையாது. ஒருத்தர் சொல்றாரு, யாரோ வந்தாங்க, சும்மா பார்த்து பேசியிருக்காங்க. பேசிட்டு நீங்க எங்க சபைக்கு போறீங்க, எங்க சபைக்கு போறீங்க சொன்ன, நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போங்க அப்படின்ட்டு போறாங்க. அவருக்கு என்ன ஆவிக்குரிய சபைனா, உடையில மாற்றம் இருக்கணும், ஜடையில மாற்றம் இருக்கணும், அதை எடுத்தியா இதை எடுத்தியா, இதை போட்டியா இதை கழட்டினியா, இதுதான் இவங்களுக்கு ஆவிக்குரிய சபை. அவங்க போட்டிருக்கிற உடையினால அவங்க ஆவிக்குரிய சபை என்று நினைக்கிறார்கள். அதுல மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய சபை ஒண்ணும் கிடையாது. ஆவிக்குரிய சபையே கிடையாது. எது ஆவிக்குரிய சபை? கர்த்தருடைய வார்த்தையின் அஸ்திவாரத்தில் ஜனங்களை வளர்க்கிற சபை தான் ஆவிக்குரிய சபை. கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற சபை தான் ஆவிக்குரிய சபை. அனாவசியமான இப்படிப்பட்ட காரியங்களை போதிக்கிற சபைகள் ஆவிக்குரிய சபைகள் அல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி ஜனங்களை வாழ வைக்கிற சபைகள் ஆவிக்குரிய சபைகள் அல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி உள்ள அந்த பழைய உடன்படிக்கையின் ஊழிய செய்கிற சபைகள் ஆவிக்குரிய சபைகள் அல்ல. அது மாம்சத்துக்குரியவைகள். அவைகள் தான் மாம்சத்துக்குரியவைகள். இந்த புதிய உடன்படிக்கையை போதிக்கிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். இருக்கிறீங்களா? எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க. அவர்கள் தான் மாம்சத்தை போதிக்கிறார்கள், மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் தான் தாங்க போட்ட உடையும் தங்களுடைய ஜடையும் தாங்க எதை கழட்டணும், தாங்க என்ன பண்ணோம், நாங்க எப்படி பண்ணி இருக்கிறோம், அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். எனக்கு அப்படி மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. எனக்கு மேன்மை பாராட்டுவதற்கு கிறிஸ்து மட்டுமே ஒன்று. கிறிஸ்துவை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். அவைகளை எல்லாம் நஷ்டம் என்று எண்ணினேன். அதுதான் அதுக்கு இதுக்கு வித்தியாசம். ஏணி வச்சா கூட எட்டாது. அது புரியாதவங்க போயிட்டு போறாங்க. நீங்க கரெக்டா இருங்க. ஆவிக்குரிய மனுஷன் அப்படி பேச மாட்டாங்க. அவர்கள் என்ன பேசுவார்கள்? அவர்கள் கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் தங்களை குறித்து மேன்மை பாராட்டவே மாட்டார்கள். தங்களை குறித்து மேன்மை பாராட்டவே மாட்டார்கள். கேட்டு பாருங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க? நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், ஆனா ஆண்டவரத்துல வந்த பிறகு நான் இதை கழட்டிட்டேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், நான் இப்படி செய்தேன். யாரு கேட்டா உங்களை? நீங்க கழட்டினதுனால உலகத்துக்கு என்ன லாபம்? என்ன வந்தது? இப்போ என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு? ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு ஒரு பெரிய பரம திருப்தி. நான் இதை கழட்டி விட்டேன், நான் ரொம்ப யோகியமாகிவிட்டேன், நான் ரொம்ப இப்ப மாறிவிட்டேன் ஆகும். நான் முந்தி பட்டு புடவை கட்டினேன், இப்போ இப்படி புடவை கட்டுறேன். நியாயப்பிரமாணத்தின்படி உள்ளது, மாம்சத்துக்குரியது. அதுதான் மாம்சத்துக்குரியது. மாம்சத்துக்குரிய சபைகள் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்கள். பழைய உடன்படிக்கை அதுல போனாலே என்ன வரும்? பின்னாடி ஆக்கினை தீர்ப்பு. அப்படிப்பட்ட யோகியதில வாழ்ந்தாலே பின்னால முகம்லாம் அப்படியே மாறிடும். இருப்பாங்க, சந்தோஷமே இருக்காது. ஏன்னா அவங்க ஒரு பெரிய இதுல தங்களுடைய பெரிய பரிசுத்தத்தை உயர்த்தி காண்பிக்கணும்னு பாக்குறாங்க. முயற்சிக்க அது முடியாம போக சந்தோஷம் சமாதானம் போயிடும். அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் என்ன பண்றது? 4 பேரை குறை சொல்லிக்கிட்டு இப்படியே போய்கிட்டு கோபமா பைபிளை வச்சுக்கிட்டு சோதரம் அல்லேலூயா. அவங்க அல்லேலூயா சொல்லும் போதே அரைஞ்சிருவாங்களோன்னு மாம்சத்துக்குரியவைகள் அவைகள். அதான் இயேசு சொல்றாரு, அது பத்தாது, இதெல்லாம் செய்யல, நான் இவ்வளவு பெரிய யோகியன் சொன்னா பத்தாது, அது போதாது. இது சாராம்சம் என்ன? அன்பு. சாராம்சம் என்ன? இயேசு நமக்குள்ளாக வாழுகிறார். இந்த சாராம்சம் என்ன? என்னை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. நான் அதை விட்டேன், இதை விட்டேன்,
அவர் பரலோகத்தையே விட்டு கீழே இறங்கி வந்திருக்கிறார், நீங்க என்னத்தை விட்டீங்க? அதை பேசணும். அவர் பரலோகத்தை விட்டு இறங்கினார், அவர் என்ன செய்தார், அவர் எதை விட்டார், அவர் எனக்காக எதை திறந்தார், அவர் என்ன செய்தார், அதை பேசுறவன் தான் ஆவிக்குரியவனை ஒழிய தான் எதை விட்டேன் பேசுறவன் ஆவிக்குரியவனே கிடையாது. மாம்சத்துக்குரியவர்கள் இனம் புரிந்து கொள்ள வேண்டும். அறியாமையின் ஜனங்களா இருக்கக்கூடாது, இருளடைந்தவர்களா இருக்கக்கூடாது. பேசும்போதே தெரியும் என்ன பழைய உடன்படிக்கையா புதிய ஏற்பாடு. போயிட்டு வாங்க பிரதர் மோசேன்னு சொல்லி அனுப்பணும். நாங்க அதுல இருந்து எப்போ இதுக்கு வந்தாச்சு, பழசுல இருந்து புதுசுக்கு வந்தாச்சு, நியாயப்பிரமாணத்திலிருந்து ஆவியின்படி வந்தாச்சு. இப்போ எங்களுக்கு திருப்பி அதுல இழுக்காதீங்க, சந்தோஷமா இருக்கும்ட்டு அனுப்பி வைக்கணும். மூன்றாவது, இந்த புதிய ஆவியின்படி உள்ள வாழ்க்கைக்கும் மாம்சத்தின்படி உள்ள பழைய மாம்சத்தின்படி உள்ள வாழ்க்கைக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன? மூன்றாவது வித்தியாசம் என்ன? அன்றைக்கு நமக்கு இந்த நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது, அது என்ன செய்யும்படியாக கொடுக்கப்பட்டது என்ற நோக்கம் விளங்கவில்லை. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆவியின்படி வாழுகிறவர்களா இருக்கிறபடினாலே அந்த நோக்கம் விளங்குகிறது. அதிகாரம் தான் இதுல சிறந்தது, இதை விளக்குகிறது. அன்றைக்கு அந்த நியாயப்பிரமாணத்தின் நோக்கமே நமக்கு புரியல. நாம என்ன நினைத்து கொண்டிருந்தோம், 10 கற்பனை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது, இதன்படி மரியாதையா நம்ம நடக்கணும், அதுக்காக தான் கொடுத்திருக்கிறோம். கிடையாது. அது எதற்கு கொடுக்கப்பட்டது? நம்மை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்க, நம்மை குற்றப்படுத்த, நம்மை குற்றவாளிகளாய் நிறுத்த, அதை செய்ய முயற்சித்து செய்ய முடியாமற் போய் கதறி அழுது, தேவனே என்னை ரட்சியும், நான் பாவி, எனக்கு உம்முடைய ரட்சிப்பு தேவை, நீர் என்னை ரட்சியும் என்று சொல்லும்படியாதான் அது கொடுக்கப்பட்டது. அது அன்னைக்கு விளங்கல, இன்னைக்கு அது நமக்கு விளங்குகிறது. ஆகையால் அந்தபடி நாம் வாழுகிறது இல்லை. வாசிப்போம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து. மேலும் ஒளிந்து போவதன் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தில் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவருடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில், பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அப்படின்னு சொன்னா அந்த பழைய உடன்படிக்கை 10 கற்பனைகள் வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க, முக்காடு போட்டிருக்குதான். அந்த முக்காடு இருக்கிறபடினால விளங்குகிறது இல்ல, இருளடைந்து இருக்கிறார்கள், விளங்கிக் கொள்ளுகிறது இல்ல. நியாயப்பிரமாணம் எதுக்காக கொடுக்கப்பட்டது, என்ன நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டது, அது என்ன செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது விளங்காமல் இருந்தோம். கிறிஸ்துவண்டையில என்னைக்கு வந்தோமோ அன்றைக்கே அந்த முக்காடு நீக்கப்படுகிறது. வாசிக்க 15ஆம் வசனம். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது, பாஸ்டர் மோசே, இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். அதுதான் நமக்கு நடந்தது. கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி நாம் இயேசுவினிடத்தில் வந்த உடனே கிறிஸ்துவினால் அது நீக்கப்பட்டு விட்டது. அந்த அறியாமை நீக்கப்பட்டு விட்டது. அந்த முக்காடு நீங்கினது. இப்பொழுது நமக்கு விளங்குகிறது, ஓஹோ, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது நான் அதன்படி செய்து அதன்படி நீதிமான் ஆகிறதுக்காகவோ அல்ல அதன்படி செய்து அதன் மூலமாய் பரிசுத்தமாகிறதுக்காக கொடுக்கப்படவில்லை. அது கொடுக்கப்பட்டதுக்கு பிரதான நோக்கம் என்ன? நான் குற்றவாளி என்று என்னை நிரூபித்து காண்பிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. ஆகையால் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆனேன். அதனால நான் நீதிமானாகப்பட வேண்டும் என்று கொடுக்கப்படவில்லை, அதனால நான் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றும் கொடுக்கப்படவில்லை. எதனால கொடுக்கப்பட்டது? அது என்னை குற்றவாளியாக தேவனுக்கு முன்பாக நிறுத்தி என்னுடைய பாவத்தை நான் உணரும்படியாக அது கொடுக்கப்பட்டது. எனக்கு ரட்சகர் தேவை என்கிற அறிவை உண்டாக்கும்படியாக, அந்த அவசியத்தை உணரச் செய்யும்படியாக கொடுக்கப்பட்டது. அதை உணர்ந்து கொண்டா அதன் அடிப்படையில் ஒரு மனுஷனும் வாழ மாட்டான். அதை உணர்ந்து கொண்டால், அதை உணர்ந்து கொண்ட மனுஷன் நான் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாகிறேன், நியாயப்பிரமாணத்தினால் நான் பரிசுத்தவானாகிறேன் சொல்லவே மாட்டான். ஏனென்றால் அது கொடுக்கப்படவில்லை. அது நம்மை நீதிமானாக்கவும் நம்மை பரிசுத்தவான்களாக்கவும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? புதிய உடன்படிக்கை. அதன் ரட்சகர் கிறிஸ்து இயேசு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நல்லா சொல்றேன் கேளுங்க, அவங்களுக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டது, நம்மளுக்கு இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்க பிரமாணத்திலே இருக்கிறவங்க இருந்துக்கலாம், நான் இயேசுவுக்கு வந்தாச்சு. அவங்களுக்கு வெறும் கற்பனைகள் தான் கொடுக்கப்பட்டது, எனக்கு இயேசு உள்ளேயே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு கற்பனைகளை தேவன் தன்னுடைய விரலினால் எழுதி கொடுத்தார். எனக்கு தேவாதி தேவனே உள்ளே
வாசம் பண்ணுகிறார். இதுதான் இந்த புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை. அதுக்கு இதுக்கு ஏணி வச்சாலும் எட்டாது என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அவளுடைய முகத்தில் முக்காடு இருந்தது. அது இன்றைக்கும் நியாயப்பிரமாணத்தின்படி அதன் அடிப்படையில் வாழுகிறவர்கள் போதிக்கிறவர்களுக்கு அந்த முக்காடு இருந்துகிட்டே தான் இருக்குது. அவங்களுக்கு விளங்கல. பாருங்க, நிறைய இடத்துல நியாயப்பிரமாணத்தை தான் போதித்துக் கொண்டிருப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை போனா நியாயப்பிரமாணம் தான். பாஸ்டர் மோசே இதை செய்யக்கூடாது, அதை செய்ய, இதெல்லாம் கூடாதாக்க, இது தப்பாக்காது, இதைத்தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பாங்க. தங்களுடைய யோகியதை தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார்கள். அது பிரசங்கம் பண்ணுகிற இடத்துல எல்லாம் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அவர்களுக்கு என்ன வெளிச்சம் இல்லை, அவளுக்கு விளங்கல. நான் இதை செய்யாம அதை செய்யறதுனால நான் பரிசுத்தமாக முடியாது, இதை செய்யாம அதை செய்யறதுனால நான் நீதிமானாக்கப்பட முடியாது. நியாயப்பிரமாணம் அதுக்காக கொடுக்கப்படவே இல்லை. நியாயப்பிரமாணம் எதுக்காக கொடுக்கப்பட்டது? மனுஷனை குற்றவாளியாக்க முடியாத கொடுக்கப்பட்டது, அவனுடைய பாவத்தை நிரூபித்து காண்பிக்க முடியாது கொடுக்கப்பட்டது என்கிறது அவர்களுக்கு விளங்கவில்லை. கிறிஸ்துவண்டையில திரும்பும் போது அது விளங்குகிறது. நாம் கிறிஸ்துவண்டையில வரும்போது, ரட்சிப்பை பெறும்போது, நம்முடைய மன கண்கள் திறக்கப்படும் போது, சத்தியம் நமக்கு விளங்கும் போது அது விளங்க ஆரம்பிக்கிறது. அடுத்தது நான்காவது பெரிய வித்தியாசம். இப்படி புதிய ஆவிக்குள்ளான வாழ்க்கைக்குள்ளாக வந்திருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளான மனுஷன் இந்த புதிய வாழ்க்கைக்கு ஒரு புதிய மோட்டிவ், புதிய நோக்கம் அவனுக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது அவன் பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும் என்கிறதற்கு பழைய நோக்கம் வேற வேற விதமா இருந்தது. இன்றைக்கு ஒரு புதிய நோக்கம் அவனுக்கு கிடைத்திருக்கிறது. He's got a new motive in this life in the spirit. ஆவிக்குள்ளாக வாழுகிற மனுஷனுக்கு தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு புதிய நோக்கத்தை உடையவனாய் இருக்கிறான். முன்ன என்ன நோக்கமா இருந்தது? முன்னையே ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும்னு நினைச்சோம். பயம். என்ன பயம்? நாம் நரகத்துக்கு போயிடுவோம் இல்லைனா. நான் சொன்னேன் இல்லையா, எங்களுக்கு அந்த காலத்துல போதிச்சாங்க. எதுக்கு எடுத்தாலும் சொல்லிடுவாங்க நரகம் தான். எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவாங்க, நீ மோட்சம் போவியா, நீ மோட்சம் போவியா, நீ மோட்சம் போவியான்னு. எங்களுக்கு என்னத்தினால நாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுகிறதுக்கு நாம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால், எங்களுடைய நோக்கமே வேற. மோட்டிவே என்னன்னா, எப்படியாவது இந்த நரகத்திலிருந்து தப்பணும், எப்படியாவது இந்த தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து தப்பணும், எப்படியாவது இந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பணும். எல்லாத்த பற்றியுமே தவறா சொல்லி வச்சிருந்தாங்க அந்த காலத்துல. ஜாக்கிரதை, தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது உன்னை நரகத்துல தான் தள்ள போறாரு அப்படிம்பாங்க. நான்லாம் உண்மை நம்பிட்டு இருக்கிறது. ஐயோ என்ன ஆகுமோ, அந்த நியாய தீர்ப்பு வரப்போகிறதே, அந்த நியாய தீர்ப்புல நின்னா நான் லெப்டா ரைட்டா, மோட்சமா நரகமா, மேலையா கீழையா, இதேதான் யோசனை. எப்படியாவது நம்ம ஒழுங்கான ஆவிக்குரிய ஆட்களா மாறணும், எப்படியாவது ஒரு ஆவிக்குரிய ஜீவித்தை ஜீவிக்கணும் அப்படின்றதுக்கு நோக்கமே ஒரு தவறான நோக்கம். என்ன பயம்? என்ன பயம்? தவறான பயம். அந்த பயம் நரகத்தை குறித்த பயம், நியாய தீர்ப்பை குறித்த பயம். ஆகையால் தான் நியாய பிரமாணத்தை கை கொண்டோம். ஆகையால் தான் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டும் என்று நாம் நடந்தோம். ஏனென்றால் பயம் என்கிற நோக்கம் நம்ம ஆட்கொண்டது. அப்பேற்பட்ட ஆள்கிட்ட யாராவது வந்து மரணத்துக்கு பிறகு ஒன்றும் நியாய தீர்ப்பும் கிடையாது, மோட்சமும் கிடையாது, நரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி யாராவது ஒருவர் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டா அந்த ஆளுடைய நடக்கையே மாறிடும். இந்த பயத்தினால ஒரு ஆவிக்குரிய ஜீவித்தை வாழ வேண்டும் என்று சொல்லி, பயத்தினால தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு, பயத்தினால தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற மக்களுக்கு யாராவது வந்து இந்த வாழ்க்கைக்கு பிறகு மோட்சமும் கிடையாது, நரகமும் கிடையாது, நான் மண்ணோட மண்ணான போன பிறகு அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாதுன்னு யாராவது ஒருத்தர் வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டா உடனே அவங்க அவுத்து விட்ட மாதிரி ஆயிடுவாங்க. ஏன்? பயம் போயிடுச்சே. பயம் போனதுனால அவங்க இஷ்டப்படி வாழ ஆரம்பித்து விடுவார்கள். அதை நல்லா பார்க்கலாம். இன்னொரு விதமான நோக்கமும் இருந்தது நமக்கு. சிலருக்கு பயம், இன்னும் சிலருக்கு வந்து தங்களுடைய செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன். அதாவது நான் ரொம்ப யோகியன், நான் மற்றவர்களை விட நேர்த்தியானவன், நான் மற்றவர்களை விட நல்லவன் என்பதை காட்டுவதிலே அவர்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன். அந்த நோக்கத்துக்காக அவர்கள் வாழ்ந்தார்கள். பரிசேயர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அவர்கள் ஜெபிக்கும் போது அப்படிதான் ஜெபித்தாங்க. ஆண்டவரே, பரிசேயன் ஜெபிக்கிறத பற்றி ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அவன் ஆலயத்துக்கு போய் எப்படி ஜெபித்தானா? ஆண்டவரே, நான் இதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கிறேன், நான் பெரிய யோகியனாக்கும், நான் இந்த புறஜாதியை போலவும் இந்த ஸ்திரீகளை போலவும் அல்ல,
நான் உமக்காக வாழுகிறவன், நான் தசமமாக செலுத்துறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், நான் அதை செய்தேன், இதை செய்தேன், இதை செய்யல, அதை செய்யல, நான் இப்படி எல்லாம் நடந்து கொண்டேன், நான் எவ்வளவு பெரிய யோகியன் என்று சொல்லி அவனுடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா வேடிக்கை பாருங்க. ஜெபம் எப்படி ஜெபம்? அவன் தேவனை போற்றி, தேவனை புகழ்ந்து, தேவனை ஸ்தோத்திரிச்சு ஜெபம் பண்ணல. யாரை போட்டிட்டு இருக்கிறான்? பரிசேய ஜெபத்தை நல்லா பாருங்க. பரிசேயர் they are praising themselves, not praising God. தேவனை ஸ்தோத்திரிக்கிறது இல்லை, யாரை ஸ்தோத்திரிச்சிட்டு இருக்கிறாங்க? கர்த்தாவே, நான் இத்தனை 25 ஆண்டுகளாக உமக்காக படாத பாடுபட்டு எண்ணத்தை எல்லாம் விட்டு, நான் நகையை விட்டு, துணியை விட்டு, நிலத்தை விட்டு, வீட்டை விட்டு, காட்டை விட்டு, என் இனஜன பந்துகளை விட்டு, நான் இப்படி எல்லாம் இவ்வளவு பாடுகள் மத்தியிலே நான் உமக்காக வாழுகிறேன் ஆண்டவரே. பரிசேயன் அவன் என்னத்தை ஸ்தோத்திரிக்கிறான்? தன்னை. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறது கிடையாது. உண்மையான ஆவிக்குரிய ஜெபம்னா என்ன? அவன் முழங்கால் படியிட்டு தேவனை ஸ்தோத்திரிக்கிறான். தேவனே, நீர் எவ்வளவு பெரியவர், வானத்தை விட்டு, சிங்காசனத்தை விட்டு, உடைய மகிமையை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு எனக்காக இந்த உலகத்தில் இவ்வளவு செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு அப்படி சொல்லுவான். அவன் வேற, அவன் தான் ஆவிக்குரியவன். இந்த பரிசேய ஜெபமே வேற மாதிரி இருக்கும். அந்த பரிசேய ஜெபம் தங்களை போற்றி தங்களை புகழ்ந்து கொண்டிருக்கும். அவங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் அது. ஆனா விசுவாசி வேற ஒரு நோக்கத்தை உடையவனா இருக்கிறான். விசுவாசி எதுக்கு ஆவிக்குரிய ஜீவித்தை வாழ்கிறான்? பயத்தினால் அல்ல. பயத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்றீங்க, அல்லது பயத்தினாலே அது கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறீங்க, அல்லது நாம் பெரிய யோகியம் மற்றவர்களோட நல்லவன் என்று காண்பிக்கிறதுக்காகவா அப்படிப்பட்ட ஜெபத்தையா பண்ணி கொண்டிருக்கிறோம்? கிடையாது. ஆவிக்குரிய மக்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள், அவர்களுடைய மோட்டிவே வித்தியாசம். அவருடைய நோக்கம் என்ன? அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் வரும்போது அல்லது தேவனுக்காக தினந்தோறும் வாழும் போது அவருடைய நோக்கமே வேற விதமா இருக்குது. அவர்கள் தேவனுக்காக நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். உள்ளத்திலே அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், என்னை ரட்சித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், என்னை விடுவித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், என்னை மட்டுமாய் நடத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி கர்த்தரை நன்றி உள்ள இருதயத்தோடு அவர்கள் ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றுதான் அவர்கள் நோக்கம். அவளுடைய வாழ்க்கை நோக்கமே என்னவா இருக்கிறது? தங்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்றல்ல. எப்படி? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். என் நண்பர் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு கல்யாணம் நடந்துதான், அதுல ரிசப்ஷன்ல ஒருத்தர் வந்திருந்தாருன்னு சொல்லி கொஞ்சம் பேசுங்கன்னு சொன்னா அவர் எந்திரிச்சு, எத்தனை வருஷமா இவரும் ஒரு மனைவியை நகை போடாம இருக்கிறாங்க, எப்படி இதை கழட்டினாங்க, எப்படி இதெல்லாம் விட்டாங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்ற அதை பிரசங்கம் பண்ணாராம். யாருக்காக பிரசங்கம்? அவங்க திருப்திக்காக. நான் அதை விட்டேன், 40 வருஷமா நான் தொடல, நான் இப்படி இருக்கிற நாக்கம், நான் அப்படி இருக்கிற நாக்கம், அதை பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சு. நோக்கமே தவறு. நம்முடைய நோக்கம் பரிசுத்தம் அல்ல. நம்முடைய நோக்கம் தேவனுக்கு மகிமை உண்டாகணும். அதுதான் நம்முடைய நோக்கமே. வித்தியாசமான நோக்கம். தேவனுக்கு மகிமை உண்டாகணும்ன்ற நோக்கத்தோட வாழ்ந்தா பரிசுத்தத்தோட வாழ போறோம், அவ்வளவுதான். நம்முடைய நோக்கம் வித்தியாசம். நம்முடைய நோக்கம் நம்முடைய பரிசுத்தத்தை காண்பிக்கிறதுக்காக அல்ல, நாங்கள் எவ்வளவு பரிசுத்தம் என்று காண்பிக்கிறதுக்காக அல்ல. நம்முடைய நோக்கம் தேவன் நாம மகிமைப்பட வேண்டும், கிறிஸ்து உயர்த்தப்பட வேண்டும், அவருக்கு மகிமை செலுத்தப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். ஆகையால் தான் நாம் இதை செய்யக்கூடாது, அதை செய்யணும் அப்படி போதிக்கிறது இல்லை. எப்படி போதிக்கிறோம்? கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார், எப்படி பாடுபட்டார், சிலுவையை குறித்து போதித்தோம் இல்லையா? என்ன பாடுபட்டார், எப்படி நரகத்தை ருசி பார்த்தார், பாதாளத்தை ருசி பார்த்தார், எப்படி நமக்காக அவர் பாடுபட்டார், எப்படி நம்முடைய வேதனையை சுமந்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார், எப்படி நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார், இதை குறித்து பிரசங்கிக்கிறோம். இதை பிரசங்கிக்க மனுஷனுக்குள்ள என்ன ஆகுது? நன்றி உணர்வு அதிகமாகிறது. அவன் அப்புறம் என்ன விதமா மாறுகிறான்? இவ்வளவு செய்த ஆண்டவருக்காக நான் இனி எவ்வளவு செய்யணும், நான் இனி எப்படி வாழ வேண்டும், இப்பேற்பட்ட அன்பிற்கு தகுதி உள்ளவனாய் நான் வாழ வேண்டும், அதற்கு ஏற்றாற்போல வாழ வேண்டும், இப்பேற்பட்ட அன்புக்கு நான் மறு உத்தரவு கொடுக்க வேண்டுமே, இப்பேற்பட்ட அன்புக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்ற எண்ணத்தில் அவன் வாழுகிறான். அவன் நான் இதை விட்டு அதை விட்டு என்ற நோக்கமே அவனுக்கு கிடையாது. இவ்வளவு செய்திருக்கிறாரு, ஆகையால நான் ஒழுங்கா இருக்கணும், ஆகையால அந்த அன்புக்கு ஏற்றபடி நான் வாழ வேண்டும். இப்பேற்பட்ட தியாகத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிற நான்
எனக்காக அவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கிறாரே, ஆகையால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்து நன்றியோடு தேவனுக்காக வாழுகிறான். அதுதான் ஆவிக்குரிய விசுவாசியின் நோக்கமே ஒழிய, இவன் நோக்கம் வந்து நான் எல்லாரோட பரிசுத்தம், அவங்கள விட நாங்க பரிசுத்தம், இந்த கோயிலை விட அந்த கோயில் பரிசுத்தம், அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் கிடையாது. தேவன் இவ்வளவு செய்திருக்கும் போது நான் எவ்வளவு அவருக்காக வாழ வேண்டும், அதுதான் நோக்கம் நமக்கு. அப்ப நம்ம என்ன உணர வேண்டும்? நாம் இதை செய்யக்கூடாது அதை செய்யணும் அதல்ல. எதை உணர வேண்டும்? தேவன் எவ்வளவு செய்திருக்கிறார், அவர் எவ்வளவு நம்ம அன்பு கூர்ந்திருக்கிறார், அவர் எப்படி நம்ம நேசித்திருக்கிறார், அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார். இந்த அறிவு அதிகமாக ஆக நன்றி உணர்வு உள்ளவர்களாக அவரை துதிக்கும்படி, அவரை போற்றும்படி, அவருக்கு மகிமையை செலுத்தும்படி வாழ்வோம். அடுத்தது 5வது வித்தியாசம், இந்த புதிய வாழ்க்கை, ஆவியின்படி வாழ்கிற வாழ்க்கைக்கும் பழைய நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிற வாழ்க்கைக்கும் உள்ள இன்னொரு வித்தியாசம் என்ன? 5வது வித்தியாசம், அந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. ஆனால் இதுவோ விடுதலையின் வாழ்க்கை. அடிமைத்தனத்துக்கு விடுதலைக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. அந்த வித்தியாசம் தான் இது. நியாயப்பிரமாணத்தின் கீழே வாழுகிறது ஒரு பெரிய அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்திலே அதற்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுதோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாகி நாம் விலகி இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் மறுபடியும் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அநேக விசுவாசிகள் கூட இன்றைக்கு பாருங்க, இது சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் இன்னைக்கும் பாண்டேஜ்ல தான் இருக்கிறாங்க, கட்டப்பட்டவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பாண்டேஜ். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே? இங்கே இருக்கிறார். இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் அங்கே விடுதலை இருக்குதா? இருக்குது. பாருங்க, இந்த வசனத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அநேக நேரத்தில் நாம் ஏதோ ஒரு விதத்துல தான் அதை பிரசங்கித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். எனக்கு ஞாபகம் இருக்குது, சாதாரணமா என்ன பிரசங்கம் பண்ணுவோம் நாங்க பிரசங்கியார்கள்லாம், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே அங்கே விடுதலை உண்டு. அது விடுதலை வந்து ஆராதனையில ஒரு விடுதலை, அதை பற்றி தான் பிரசங்கம் பண்ணுவோம். அது சரிதான், ஆராதிக்கிற விதத்தில் ஒரு விடுதலை, விடுதலையோடு ஆராதிக்கிறோம், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இங்கே கூறப்பட்டிருக்கிறது அதை குறித்து அல்ல. அது உண்மைதான், ஆராதனையில் விடுதலை உண்டு. நாம் கட்டப்பட்டவர்களா அதை செய்யக்கூடாது, அப்படி வரல. ஆராதனைக்கு விடுதலையோடு வந்து விடுதலையோடு ஆராதிக்கிறோம், கைகளை தட்டுறோம், கைகளை உயர்த்துறோம், சத்தமிடுகிறோம், பாடுகிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அந்த விடுதலை நமக்கு உண்டு. ஆனா இந்த வசனம் அதை குறித்து சொல்லவில்லை. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனம் பழைய மாம்சத்துக்குரிய வாழ்க்கை அல்லது நியாயப்பிரமாணத்துக்கு உள்ள வாழ்க்கைக்கும் உட்பட்ட வாழ்க்கைக்கும் இப்பொழுது ஆவியின்படி உள்ள வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை எடுத்து காட்டுகிற வசனம் இது. பழைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? அங்கே ஆவியானவர் இல்லை, ஆகையால் அங்கே விடுதலை கிடையாது, வெறும் கற்பனை தான் இருந்தது. கற்பனைக்கு கட்டுப்பட்டவர்களாக கட்டப்பட்டவர்களாக இருந்தோம். இப்பொழுது ஆவியானவர் இருக்கிறார், அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவரின் விடுதலை நாமுடையவர்களாக இருக்கிறோம். கட்டப்பட்டவர்களாக அடிமைத்தனத்துக்குள்ளாக வாழ்வது ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. மார்ட்டின் லூத்தர், மறுமலர்ச்சியை கொண்டு வந்த மார்ட்டின் லூத்தர் என்பவர், அவர் கத்தோலிக்க மதத்திலே சாமியாரா இருந்தபோது ஒரு மடத்திலே இருந்து கொண்டு அவர் படாத பாடுபடுவாராம். அங்கே அடிக்கடி உபவாசம், அடிக்கடி தன்னை ஒடுக்கிக் கொள்ளுகிறது, தன்னுடைய மாம்ச சரீரத்தை ஒடுக்குகிறது, இதை வேதனைப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு படாத பாடுபடுவதாக அவர் பாடுபட்டு கொண்டு வந்ததாக எழுதுகிறார். இதெல்லாம் அவருக்கு அப்படி போதித்து வைத்திருந்தார்கள். என்ன போதித்து வைத்திருந்தார்கள்? நீ இதுக்கு கட்டுப்படணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், பலவிதமான அடிமைத்தனத்துகளை போதித்து அந்த அடிமைத்தனத்திலே அவர் வாழ்ந்து வந்தார். அந்த அடிமைத்தனத்தில் என்ன அடிமைத்தனம்? வாரத்தில் இத்தனை நாள் உபவாசம் இருக்கணும், நீ அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, கறி மீன் சாப்பிடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, குஷன் போட்ட மெத்தையில முட்டிக்கால் போடக்கூடாது, முட்டிக்கால் போட்டா முட்டியெல்லாம் அப்படியே பழுத்துறணும். இப்படியெல்லாம் போதிச்சு பாருங்க, என்னென்ன போதிக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு அப்படிலாம் போதிக்கிறாங்க ஜனங்க, அதைத்தான் மேன்மையா பேசுவாங்க. முட்டியெல்லாம் எப்படி படுத்துது, காலெல்லாம் எப்படி வீங்கிச்சு,
அடிமைத்தனம். நான் வாரத்தில் எப்படியும் 4 நாள் உபவாசம் இருந்துறேன்னாக்கும் அடிமைத்தனம். வேதத்தில் எங்கேயும் வாரத்தில் 1 நாள் உபவாசம் இருக்கணும், 2 நாள் உபவாசம் இருக்கணும், 3 நாள் உபவாசம் இருக்கணும் எங்கேயும் சொல்லவில்லை. அதுதான் விடுதலை. நான் எப்போ உபவாசம் இருக்கணுமோ அப்போ இருக்கிறேன். அதுதான் விடுதலை. இருக்கிறீங்களா? அடிமைத்தனத்தில் வாழல. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உபவாசம் இருக்கணும், கண்டிப்பா இருந்தே ஆகணும், இல்லைன்னா போச்சு. நீ போன வாரம் உபவாசம் இல்லை இல்லையா, அதனாலதான் கால் ஒடிஞ்சது. அதெல்லாம் அடிமைத்தனம். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பலவிதமான அடிமைத்தனம் இன்றைக்கு பாருங்க மக்கள் மத்தியில. அது ஆவிக்குரிய ஜீவியம் கிடையாது, மாம்சத்துக்குரிய ஜீவியம், அது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட ஜீவியம். ஆவிக்குரிய ஜீவியம் என்றால் விடுதலை உண்டு. அந்த அடிமைத்தனத்தில் இல்லாதெல்லாம் போதிப்பார்கள், இல்லாத கட்டுப்பாடுகள் எல்லாம் போதித்து அதற்குள்ளாக அவர்களை கட்டி வைத்து அடிமைப்படுத்துவார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயோ விடுதலை உண்டு. அந்த வாழ்க்கையில வெறும் கட்டுப்பாடுகள் தான் உண்டு. இந்த வாழ்க்கையில ஆவியானவரே நமக்குள்ள உண்டு. அவர் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற நிச்சயத்தை நமக்கு தருகிறார். தேவனண்டையில் நாம் கிட்டி சேர முடியும் என்கிற அந்த நிச்சயத்தை தருகிறார். அப்பா பிதாவே என்று நம்மளை கூப்பிட பண்ணுகிறார். அவருடைய போக்கஸ் எல்லாம் பாருங்க, நீ உபவாசம் இருந்தியா, நீ அதை செய்தியா, நீ இதை அப்படி கிடையாது. ஆவியானவர் உள்ள இருந்தா என்ன சொல்றார், நீ அப்பா பிதாவேன்னு கூப்பிடு, அவருடைய அப்பா. நீ நல்லா ஜெபம் பண்ணு, நீ நல்லா அவரோட பேசு, நீ அவரோட நல்ல ஐக்கியத்தை அனுபவி அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம உந்தி தள்ளுகிறார். அப்படி உந்தி தள்ளப்படுகிறோம். உபவாசம் எடுக்கும்போது எப்படி எடுக்கிறான், நான் வாரத்தில் 3 நாள் அப்படி இல்லை. அவன் எப்படி எடுக்கிறான், ஐயோ டைமே பத்தல, இன்னும் 2 நாள் எங்கேயா போய் தனியா இருந்து இந்த சாப்பாடெல்லாம் மறந்துட்டு வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ற அப்படி அவனுக்கு வேற விதமான வாஞ்சை. அது இந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கை இல்ல, அது ஒரு விடுதலையின் வாழ்க்கை. அதுதான் இருக்கணும். அதுதான் ஆவிக்குரிய ஜீவியம் ஒழிய இந்த அடிமைத்தனம் ஆவிக்குரிய ஜீவியமே கிடையாது. உலகத்தில் நிறைய மக்களை பார்ப்பீங்க, அடிமைகள், அதுக்கு அடிமை, இதுக்கு அடிமை, எல்லாத்துக்கும் அடிமையா இருப்பாங்க. ஆவிக்குரிய மக்களும் நிறைய பேரு இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அடிமைகளா இருக்கிறார்கள். 6வது காரியம், 6வது வித்தியாசம், இந்த புதிய வாழ்க்கையை வாழுகிற ஆவியின்படி வாழுகிற விசுவாசிக்குள்ளாக ஒரு புதிய ஆற்றல், புதிய வல்லமை அவனுக்குள்ளாக இருக்கிறது. அதை அவன் அறிந்திருக்கிறான். முன்ன அது கிடையாது. முன்ன அந்த புதிய வல்லமை, புதிய ஆற்றல் கிடையாது. இப்பொழுது அந்த புதிய ஆற்றலும் வல்லமையும் அவனுக்குள்ளாக இருக்கிறது. அன்றைக்கு அவனுக்கு அவனுடைய யோகியதை தான் இருந்தது, அவனுடைய வல்லமை தான் இருந்தது, அவனுடைய திறமை தான் இருந்தது. அதன்படி அவன் நல்லா வாழ்ந்தான், அவ்வளவுதான். அவனுடைய திறமையின்படி அவன் எவ்வளவு யோகியமா வாழ முடியுமோ அவ்வளவு வாழ்ந்தான். அவனுக்கு இருந்ததெல்லாம் அவனுடைய திறமை மட்டுமே. ஆனால் இந்த புதிய ஆவியின்படி உள்ள வாழ்க்கையில அவனுக்கு இருக்கிறது இப்ப அவன் மட்டும் இல்ல, அவனுக்குள்ள தேவனே இருக்கிறார். இந்த புதிய மனுஷனுக்குள்ள புதிய ஜீவன் இருக்கிறது. அவன் திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவனாய் இருக்கிறான். அதாவது தேவனுடைய சுவாபத்துக்கே பங்குள்ளவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஆவியினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறான். அப்படிப்பட்டவனாக அவன் இருக்கிறான். பாருங்க, பழைய வாழ்க்கைக்கும் புது வாழ்க்கைக்கு அவ்வளவு பெரிய வித்தியாசம். பழைய வாழ்க்கையில நம்முடைய பலன் தான் இருந்தது, நம்முடைய யோகியதை தான் இருந்தது, நம்முடைய ஆற்றல் தான் இருந்தது, அதை நம்பிதான் வாழ்ந்தோம், நம்முடைய வில் பவர் தான் இருந்தது, அவ்வளவுதான் இருந்தது. இன்றைக்கு நமக்கு அதுக்கு மேல இருக்குது, புதிய ஜீவன் இருக்கிறது. ஆவியினால் மறுபடியும் பிறந்து இருக்கிறோம். திவ்ய சுவாபம் நமக்குள்ள இருக்கு, தேவனுடைய சுவாபம் நமக்குள்ள இருக்கிறது. நாம் உள்ளே மாற்றப்பட்டிருக்கிறோம். இதுதான் இந்த புதிய வாழ்க்கையின் மேன்மை. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்லுகிறார், மாம்சத்துக்குரியவர்களாய் அல்ல ஆவியின்படி ஊழியம் செய்கிறவர்கள் என்று. ஆவியின்படி ஊழியம் செய்கிறவர்கள் என்று சொன்னால் உள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். புதிய வல்லமை, புதிய ஆற்றல் அவர்களுக்குள்ளா இருக்கிறது. அந்த ஆற்றலின்படி அவர்கள் வாழுகிறார்கள். அவர்கள் தங்களை நம்பி இல்லை, தங்களுடைய பலத்தை நம்பி இல்லை, தங்களை நம்பி தங்களுடைய பலத்தை நம்பி இருக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள். அவர்கள் தோல்வி அடைவார்கள். தங்களுடைய முயற்சியிலே, பரிசுத்தத்துக்கு என்று தாங்கள் எடுக்கிற முயற்சியில் அவர்கள் தோல்வி அடைவார்கள், அவர்கள் தேற மாட்டார்கள். ஆனால் இவர்களோ, ஆவியின்படி வாழுகிறவர்களோ, தேவனுடைய ஆவியானவர் உள்ளே இருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு வாழுகிறவர்கள், அவருடைய வல்லமை, அவருடைய திறன், அவருடைய ஆற்றலின்படி வாழுகிறவர்கள் தோல்வி அடைய மாட்டார்கள். அவர்கள் வெற்றி பெறுவார்கள், பாவத்தை மேற்கொள்வார்கள்.
பாருங்க, சரீரத்தின் mortify the deeds of the body, ஆங்கிலத்தில் அப்படி சொல்லி இருக்குது. அதாவது சரீரத்தின் மாம்சத்தின் கிரியைகளை நாம் mortify பண்ணணும், அதாவது கொல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள். மாம்சத்தின் கிரியை கொல்லணும்னு பாருங்க. ஆவியானவர் உள்ள இல்லைன்னா மாம்சத்தின் கிரியை கொல்ல முடியாது. ஆவியானவர் உள்ள இருக்கும்போது மாம்சத்தின் கிரியைகளை கொல்ல முடிகிறது, அதை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடிகிறது. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் இருப்போம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை அல்ல, பலமும் அன்பும். எல்லாரும் சொல்லுங்க, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி என்ற இடத்துல ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லப்பட்டிருக்குது, of power, love and sound mind என்று இருக்குது இல்லையா? அதை எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க ஆங்கிலத்தில் என்று சொன்னால், power, love and discipline. power, love, பலமும் அன்பும் ஒழுக்கமும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். கட்டுப்பாடு, ஒழுக்கம் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, கட்டுப்பாடு நம்முடைய பலத்தினால் வருகிற கட்டுப்பாடு அல்ல, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கொடுக்கிற கட்டுப்பாடு. பலமும் அன்பும் கொடுக்கிறார், பலம் கொடுக்கிறார், அன்பு கொடுக்கிறார். கட்டுப்பாடு, ஒழுக்கம், டிசிப்ளினையும் அவர் நமக்குள்ள கொடுக்கிறார். பயத்தின் ஆவியே அல்ல, பலமும் அன்பும் ஒழுக்கம், கட்டுப்பாடு அவைகளை கொடுக்கக்கூடிய ஆவியை நமக்குள்ளே அவர் கொடுத்திருக்கிறார். கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்து விடுவோம். இந்த 2 வாழ்க்கையினுடைய ரிசல்ட், 2 வாழ்க்கையினுடைய முடிவு வித்தியாசமாக இருக்கிறது. ஆவியின்படி உள்ள வாழ்க்கைக்கும் மாம்சத்தின்படி உள்ள அல்லது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசம். அந்த வித்தியாசத்தில் கடைசி வித்தியாசம் என்ன? அதனுடைய ரிசல்ட்ல வித்தியாசம், அதனுடைய முடிவுல வித்தியாசம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். மறுபடியும் 6ஆம் வசனம், கடைசி பகுதி. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ரோமர் 7ஆம் அதிகாரத்துல அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வேற விதத்துல சொன்னார். 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில், அதாவது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில், நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பேலன்ஸ் செய்தது. அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருந்த காலத்துல அதனுடைய ரிசல்ட் என்ன? அந்த வாழ்க்கையுடைய ரிசல்ட் என்ன? எழுத்து கொல்லுகிறது, அதான் ரிசல்ட். சாவு, சாவுன்னு சொன்னா விழுந்து சாகிறது அல்ல, சரீர பிரகாரமான சாவல்ல, எல்லா விதமான நல்ல காரியங்களுக்கு சாவு ஏற்படுகிறது. அதுல எழுத்து கொல்லுகிறது, அதுதான் நடந்தது. ஆனால் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. பாருங்க, பழைய உடன்படிக்கையின் ஊழியத்துக்கும் புதிய உடன்படிக்கை ஊழியத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. பழைய உடன்படிக்கையின் ஊழியம் கொல்லுகிறது. மோசே பிரமாணத்தை போதித்தார். யூதர்கள் எல்லாம் மோசையை பெருசா நினைச்சாங்க. அடையப்பா, மோசே எங்களுக்கு போதித்தார், மோசே கற்பனைகளை கொடுத்தார் என்று சொல்லி. ஏன்னா கற்பனை கொடுக்கப்பட்டது நோக்கம் விளங்கல. ஆனால் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அந்த 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்தை நல்லா கவனிச்சீங்களா? கற்பலகையில 10 கற்பனை எழுதப்பட்டு மோசேயிடத்தில் கொடுக்கப்பட்டு அவர் ஊழியம் செய்தாராம். என்ன ஊழியம் செய்தார்? அந்த கற்பனைகளை ஜனங்களுக்கு கொடுத்தார். அந்த ஊழியத்தை செய்த அந்த ஊழியம் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். அந்த 10 கற்பனைகளை கொடுத்து போதித்து அதை வாசித்து அதை அறிவித்து ஊழியம் செய்தாரே, அது எப்படிப்பட்ட ஊழியமா? மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். இன்றைக்கும் கற்பனைகளை போதிக்கிற ஊழியம் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். அது என்ன மரணம்? எப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான ஊழியமாய் அது இருக்கிறது? எப்படிப்பட்ட மரணத்தை அது உண்டாக்குகிறது? ஒரு மனுஷனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது, அவனை குற்றவாளி ஆக்குகிறது, அவனுடைய பலத்தை எல்லாம் உறிஞ்சு போடுகிறது, அவனை தகுதியற்றவனாய் நிறுத்துகிறது, அவன் அருகதையற்றவனாய் நிற்கிறான். அதுதான் மரணம்.
இன்றைக்கும் பாருங்க, அந்த கற்பனைகளின் ஊழியத்துக்குள்ள போனா அந்த பழைய உடன்படிக்கையை போதித்தால் அது மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறது. ஏன்னா அது கொடுக்கப்பட்டதின் நோக்கமே அதுதான். ஆனால் நல்ல கவனிங்க, மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. அந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்திலேயே மகிமை பிரகாசம் இருந்துதான். அதுல கொஞ்சம் மகிமை இருக்குது, அதனாலதான் கொஞ்சம் பேர் போறாங்க. அதுல ஒரு மகிமை. அதுல என்ன மகிமை? அதுல வேற விதமான மகிமை. அந்த மோசேயினுடைய மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்திலே மகிமை இருந்ததாம். முகத்தை பார்க்க முடியாத மகிமை அதுல இருந்தது. அப்படி இருந்தால் 8ஆம் வசனம், ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாய் இருக்கும். பாருங்க, நிறைய பேர் அந்த மகிமையை உணர்ந்திருக்கிறாங்க, இந்த மகிமை இன்னும் உணரல. பிரமாணத்தை போதிக்கும் போது அதுல ஒரு மகிமை இருக்குது, அது கர்த்தருடைய பிரமாணம், அதுல ஒரு மகிமை இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய ஊழியத்தின் மகிமை வேற, அதனுடைய மகிமையை வித்தியாசம். அது எவ்வளவு அதிகமாக இருக்கும், மகிமை எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனம், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால். எது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம்? கற்பனைகளை போதிப்பது, இதை செய்ய அதை செய்யக்கூடாது என்று அப்படி போதிப்பது, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட ஊழியம். அப்படிப்பட்ட அந்த கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. நல்ல கவனிங்க, அந்த அந்த கற்பனைகளை கொடுக்கிற ஊழியம் என்னத்தை கொடுக்கிறது? ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கிறது. போய் ஞாயிற்றுக்கிழமை வெறும் கற்பனைகளை கற்றுக்கொண்டு அதை செய்யாத இதை செய்ய இப்படி போதிக்கிற நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட போதனைகள் என்னத்தை உண்டாக்குகிறது? அது ஆக்கினை தீர்ப்பை உண்டாக்குகிறது. அங்க போயிட்டு வரும்போது மனுஷன் எப்படி வர்றான்? தான் குற்றவாளின்னு உணர்ந்துகிட்டு அப்படிதான் வீட்டுக்கு போறான். நான் பாவி, நான் பாவி, நான் பாவி. அதனால தான் போய் வீட்டுல போய் என்ன ஜெபம் பண்றாங்க? நான் பாவி, நான் பாவி, பாவின்னு ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கக்கூடிய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறாங்க. அவங்க அந்த வாரம் பூரா எப்படி வாழ்வாங்க, எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? நான் பாவி, நான் பாவி, நான் பாவி. சொன்ன இல்லையா மலையாளத்துக்காரர் ஜெபம் பண்ணாருன்னு, நான் தெற்றி போய், நான் தெற்றி போய், இந்த தெய்வமே நான் தெற்றி போய், நான் தவறு செய்துட்டேன், நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி. அதுதான் ஆக்கினை தீர்ப்பின் ஊழியம். அப்படியே வாழ வேண்டியதுதான். ஆனால் புதிய உடன்படிக்கையின் ஊழியம் நீதியை கொடுக்கும் ஊழியம். அதனுடைய கேரக்டர் என்ன? இது நீதியை கொடுக்கும் ஊழியம். இது என்ன போதிக்குது? குற்றவாளி குற்றவாளி குற்றவாளின்னு போதிக்கல, இது நீதியை கொடுக்கிற ஊழியம். இது என்ன சொல்லுது? நீ நீதிமான் 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 என்று போதிக்கிறது. அதனுடைய மகிமைக்கு இதனுடைய மகிமைக்கு ஏணி வச்சாலும் எட்டாது. அதனுடைய மகிமை வேற, இதனுடைய மகிமை வேற.